ஏங்க கேப்டனா போகிறதுக்கு ஒரு ஆளே கிடைக்கலையாங்க உங்களுக்கு? என்ன நீங்கள் ஏங்க இதெல்லாம் சரியாகாதுங்க, வேலைக்கு ஆகாது இதெல்லாம். மாப்பிள்ள கிளம்பலாம் ஆடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்மளுடைய இர்ஃபான் பத்தான் அவர்கள் இன்றைக்கி பேசியிருக்காரு. எஸ்ஆர்ஹெச் அணியுடைய பேட் கமின்ஸ் ஐபிஎல் கேப்டன்ஷிப் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. என்னன்றதை பார்க்க வாய்ஸ் மை டிபிஸ்கோ ஹாய் ஃப்ரம் பாலா. இர்ஃபான் பத்தான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எடுத்த இந்த முடிவுங்க பேட் கமின்ஸை கேப்டனாக எடுக்கிறது இதில் வந்து எனக்கு கருத்து வேறுபாடு இருக்குதுங்க அப்படின்றதான் என் தலைவன் சொல்லியிருக்காப்புல. எல்லாருக்குமே தெரியும் இந்த தடவை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து பல கோடி ரூபா பணத்தை போட்டு பேட் கமின்ஸை வாங்கினாங்க. மிகப்பெரிய ஒரு பர்ச்சேஸ், அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பட் ஆனால் இந்தியன் ஆல்ரவுண்டராக முன்னாடி இருந்த இர்ஃபான் பத்தானுக்கு இது பிடிக்கல. அப்படி சொல்லக்கூடாது, கோபரா படத்தோட வில்லனாக இருந்த இர்ஃபான் பத்தானுக்கு இது பிடிக்கல. ரைட்டு, கமின்ஸ் அவர்கள் வந்து எஸ்ஆர்ஹெச் கேப்டன்சியை யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படின்னா ஏடன் மார்க்ரம் கிட்ட இருந்து வாங்குறாரு. இதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு தகவல். இது வந்து ஆக்ஷன்லேயே தெரியும், பட் இருந்தாலும் இப்போ அதிகாரப்பூர்வமாக நமக்கு தெரிய வந்துருக்கு இல்லையா. ஸோ ஒரு நல்ல சீசன் இல்லை ஏடன் மார்க்ரம்க்கு அப்படின்னு பார்த்தாலுமே கூட எஸ்ஆர்ஹெச் உடைய இது சிஸ்டர் டீம் ஆகிய சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அணியை வந்துட்டு மார்க்ரம் என்ன மாதிரி கொண்டு போக முடியும்னு வழி நடத்தி காட்டியிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. 2023 2024 பேக் டு பேக் 2 வருஷங்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அணியை வந்து டைட்டில் வின்னிங் வரைக்கும் கொண்டு போன ஒரு பெருமை வந்து இவருக்கு சேரும். அப்படிப்பட்ட இவரை நீங்கள் எதுக்கு மாற்றணும் நீங்கள் அப்படிங்கிறது தான் இப்போ இர்ஃபான் பத்தானுடைய கேள்வி. அப்போது உங்ககிட்ட வந்து கேப்டன்சியில் அவர்கிட்ட பிரச்சனையா, இல்லை இந்த பர்டிகுலர் அணியில் இருக்கக்கூடிய இடத்துல அவருக்கு பிரச்சனையான்றதான் நீங்கள் பார்க்கணும். அவர் பொதுவாக கேப்டன்சிக்கே அவர் வேலைக்கு ஆகாதுன்னு சொன்னால் அது வேறு. பட் ஆனால் ஏடன் மார்க்ரம் SA20 கேப்டன்சியில் லீட் பண்ணி அந்த டீமை கொண்டு போக முடியுதுன்னா இங்கேயும் முடியும். அவரால் அவருடைய கேப்டன்சி நல்லா தானே இருந்திருக்குது. அவர் லீடர்ஷிப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்துட்டு பியாண்ட் கமின்ஸ் அவர் இருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரிலங்க. பட் ஆனால் ஆஸ்திரேலியா ஜஸ்ட் நோ அவங்க வந்து வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்கிறாங்க கமின்ஸ்க்கு அடிப்படையில். ஓகே, அவருடைய லீடர்ஷிப்பில் தான் ஜெயிச்சாங்க. அவர் நல்லா விளையாடி இருக்காரு ரீசெண்ட் 1.5 இயர்ஸில். பட் ப்ராப்ளம் இஸ் தட் கமின்ஸ் வில் லுக் நைஸ் ஓவரால். நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கமின்ஸ் நல்ல பிளேயராக தெரிவார். பட் T20 லீடர்ஷிப்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நத்திங், ஒன்றுமே கிடையாது அப்படின்னு டாப்பில் இவர். எது நத்திங்கா, ஏன்னா அப்புறம் நத்திங்கிட்டு முடிச்சிட்டாரு இவர் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அவர் தான் அவர் சொல்கிறார், இஸ் பர்ஃபார்மன்ஸ் இஸ்ன்ட் த கிரேட்டஸ்ட் இன் T20 கிரிக்கெட் அண்ட் இஸ் IPL நம்பர்ஸ் ஆர்னட் டீசென்ட் ஈதர் அப்படின்றார். அதாவது அவருடைய T20 கிரிக்கெட்டுங்கிறது சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. IPL நம்பர்ஸு வாயால் மனசால் நினச்சி கூட பார்க்க முடியாது, அந்த மாதிரி அவருடைய நம்பர்ஸு. நீங்கள் அவரை வச்சுக்கிட்டு எப்படி நினைக்கிறீங்க இது ஒரு மிகப்பெரிய சேஞ்சை கொண்டு வரும்? நான் அவருக்கு வந்து ஒரு 45 கோடி போட்டு வாங்கியிருக்கேன், 450 கோடி அவர் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுருக்கேன், அவர் என் கப்பு ஜெயிச்சு கொடுத்துருவார், அவர் ஆஸ்திரேலியாவுடைய வேர்ல்டு கப் ஓடி வின்னிங் கேப்டன், இதெல்லாம் நடக்குமா? ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிக்கணும். T20 ஃபார்மெட்டில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்தியாவில் அவருடைய லெவல் எப்படி இருந்திருக்கு, T20 கிரிக்கெட்டில் இன்டர்நேஷனலில் எப்படி இருந்திருக்கு, இதெல்லாம் யோசிக்க வேணாமாங்க. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும். எஸ்ஆர்ஹெச் திங்க் பாக்ஸ் என்ன மாதிரி யோசிக்கிறாங்கன்றது எனக்கு தெரியாது. பட் அவங்க ஒரு மிகப்பெரிய மூவை பண்ணியிருக்காங்க. இஃப் கமின்ஸை கேப்டனாக அவங்க அறிவிக்கிறாங்க அப்படின்னா அப்போ மார்க்ரமுடைய நிலைமை என்ன? நீங்கள் ஒரு வருஷம் தான் அவர்கிட்ட கேப்டன்சியை கொடுத்துருக்கீங்க, அப்போ நீங்கள் அவரை பேக்கப் பண்ண வேணாமா? ஓகே, நான் இன்னும் ஒரு வருஷம் நான் நம்புகிறேன், உன்கிட்ட கேப்டன்சி திறமை இருக்குது, நீ SA20 எங்களை ஜெயிக்க வச்சிருக்க, அப்போ இங்கேயும் அவளால் ஜெயிக்க வைக்க முடியும், நாங்கள் என்ன சரி பண்ணி தரணும்? பிளேயர்ஸ் ஒழுங்காக விளாட மாட்டேங்கிறாங்க, பேட்ஸ்மேன் சரியில்லையா, இதான் மாற்றி அதைத்தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் கேப்டன் நம்பாமல் பிளேயர்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு கேப்டனை மட்டும் நான் மாற்றுறேன்னா இது என்னங்க, இது எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி தான் இப்போ இர்ஃபான் பத்தான் பேசியிருக்காரு. நியாயமாக தான் இருக்குது அந்த மனுஷன் பேசுகிறதும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எஸ்ஆர்ஹெச் கேப்டனை மாற்றலாமா வேணாமா? கேப்டனை விடுங்க, அக்கா வருவாங்களா மேட்ச் பார்க்க, எடுங்க நன்னா உள்ள இங்கே என்ன முக்கியமான விஷயத்தை பேசிட்டு இருக்கீங்க, அக்கா வருவாங்களான்றதா முக்கியம். இப்போ